ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு வீடு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டாச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வாசல்லையும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். உருளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து மாற்றி விடலாம். எப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜவ்வாது இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாசலில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குங்க. பாசிட்டிவான ஃபீல் வந்து வரும். நம்ம வீட்டு உள்ள வரும்பொழுது ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு மைண்டில் அவங்க வந்தாலுமே இதை பார்க்கும்போதே அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஆயிரும். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு மண் குடுவையில் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் குங்குமஞ்சள்லாம் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலமும் போட்டு விட்டுட்டு நெய்வேத்தியமும் வந்து கொண்டு வந்து வச்சாச்சு. விளக்கேற்றி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனை வந்து காட்ட போகிறோம். விளக்கும் நான் சொன்ன மாதிரி வாசலில் இருந்து தான் நம்ம வந்து உள்ளே ஏற்றிட்டு வரணும். வாசல் விளக்குகளை முதல்ல ஏற்றி முடித்ததுக்கப்புறமா வந்து நடுவீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றணும். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து கிடையாது. ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை வேணாலுமே நம்ம ஏற்றிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் அகலில் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. அகலில் வந்து பார்த்திங்கன்னா நெய், அப்படி இல்லை சுத்தமான பசு நெய், அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் நம்ம விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப வந்து உகந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்குப்பூ செடியும் துளசி மாடமும் ஒன்று வந்து வச்சுருப்பேன். அப்புறம் வெத்தலை செடி ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் குரோட்டான்ஸ் ஒன்று, மணி பிளான்ட் ஒன்று, அதெல்லாம் இருக்குது. அங்கே துளசி செடிக்கு மட்டும் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கும் ஏற்றியாச்சு. சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து பிரசாதம் செஞ்சேன். சரி, இன்னும் சாப்பிடலை, அதனால் அதையும் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸ் அந்த அரிசி கோலம் இருக்குல்லையா, அது வந்து கட்டி மாதிரி இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி போட்டுக்கலாம். இதில் போட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். வாசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். துளசி மாடம் கிட்டேயும் விளக்கும் ஏற்றியாச்சு. வெறும் விளக்கை நம்ம ஏற்றக்கூடாது, வைக்கவும் கூடாது கீழே. அங்கே கொஞ்சம் பூ மட்டும் நம்ம தூவிட்டு வைக்கலாம், இல்லை வெத்தலை வச்சு விளக்கு ஏற்றலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் நான் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போடுறது. நம்ம கொட்டாங்குச்சி சிரட்டையை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸில் வந்து நம்ம பற்ற வச்சுட்டு வெண்கடுகு, சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இல்லை வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது, பசங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். வீடுன்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்போ இந்த வெண்கடுகு யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பிராணி போடலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடை மாவு கொஞ்சம் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி மதியம் வந்து சாதம்லாம் எதுவுமே வந்து செய்யலை, அடை மாவு தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கார சட்னியும் வந்து வதக்கி வச்சுருக்கேங்க. இதையும் வந்து இப்போ அரைக்கணும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருப்புகள்லையும் கொஞ்சம் கலந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டு அரைச்சேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பொங்கல் கிளீனிங் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி எடுத்தது தான், மாதமே ஆயிருக்கும். அகாராவுடைய இந்த ஸ்லோ ஜூஸர் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து சரி அந்த வீடியோ வந்து போடாமல் இருந்தனால இப்போ போடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லது. ஸ்லோ ஜூஸர் அப்படின்றதுனால என்னென்னா இது வந்து அந்த வேக வேகமாக ஹீட் ஆகி நமக்கு அரைச்சி கொடுக்காம ஸ்லோவாக அதோட நியூட்ரியன்ட் வந்து குறையாமல் நமக்கு வந்து அரைச்சி கொடுக்கும். அதில் இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸ்லோ ஜூஸர் வந்து எல்லா பிராண்ட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு அகாரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அகாரா வந்து நல்ல ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பிராண்டு. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மேக்கர் வாங்கியிருக்கேன், ஹேர் ட்ரையர் வாங்கியிருக்கேன், இந்த ஸ்லோ ஜூஸர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ப்ராடக்ட்டில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ப்ரீத்தி மிக்ஸி வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே நமக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அந்த பிராண்டே வந்து பிடிக்கல. சரி, இது வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறமே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இது வாங்கினதுக்காக. நமக்கு அந்த கேரட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அந்த எசன்ஸ் நம்மளால் வந்து கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ நல்லா இருக்குது. சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, நார்மலான சவுண்டு தான் இருக்கும். நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 11,000 கிட்ட வந்ததுங்க.
இதிலே எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு கேட்லாக் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். இதை ஹேண்டில் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஈஸியானதாக நம்ம வந்து பண்ணிடலாம். இந்த கேட்லாக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கப்பில் இதை தான் நம்ம மெயினாக வந்து ஃபிட் பண்ண வேண்டியது. இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் வந்து வரும். இது கூடவே 2 கேனிஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த தோல் நம்ம அந்த பியூரிலாம் வருது இல்லையா, அது வந்து போகிறதுக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து வரத்துக்காகவும் 2 கேனிஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணால் அந்த டல்னஸ்லாம் ஆகுறது அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிளாஸ்டிக் தான். ஒரு வாட்டி நீங்கள் அசெம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பண்ண முடியும். இது எல்லாமே டீட்டாச்சபிள் தான். யூஸ் பண்ணிவிட்டு மிஷின்லேருந்து எல்லாமே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸர். இதோடைய மேனுஃபேக்சரிங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அழகாக வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ப்பு தனியாக, ஜூஸ் தனியாக சூப்பராக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்லா கொடுத்துரும். அதுக்கு ஒரு லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஜூஸ் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டால் கேனிஸ்டரில் வந்து ஃபில் ஆகிடும். மிஷின் மீடியமான இது தான் இருக்குது, வெயிட்டு தான். பாப்பாவே தூக்கிட்டா பாருங்கள். அதில் வந்து ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து மிக்சியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான், ப்ரொசீஜர் தான். இது எல்லாம் தான் இது கூட கொடுத்துருக்க பொருட்கள். 35% மோர் ஜூஸ் ஈல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக மிக்சியில் போட்டு எடுக்கிறதுக்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35% வந்து அதிகமான ஜூஸ் வந்து நல்லா சக் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து காட்டியிருக்கேன். ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேரட் ஜூஸ் தாங்க போட போகிறேன். ஆன் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தோல் எடுத்து வச்சுருக்க கேரட்டை நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஸ்லோவாக எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகுது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கைகளில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் அது வந்து யூஸே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே அழகாக எடுத்து கொடுத்துருது. அது வந்து ஃபுல்லாக அந்த பல்ப் எல்லாமே வேஸ்ட்டாக தான் வந்து நம்ம போடணும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதில் எந்த ஜூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நான் வந்து 1/2 கிலோ கேரட் போட்டிருந்தேன். இந்த அளவுக்கு வந்து ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே எடுத்து டீட்டாச்சபிள் தானே, அதனால் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸும் நமக்கு வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குங்க. எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா டைமும் போக மாட்டேங்குது. செல்லு தான், நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் தான் அதிகமாக இருக்குது. சரி, ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேட் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் மசாலா பவுடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசாலா இதெல்லாமே இருக்குது. இப்போ கரண்ட் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சுத்தமான முறையில் தான் நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதை தான் நானுமே யூஸ் பண்ணுறேன். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அது மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்.